நண்பர்களே, இன்னைக்கு நாள் 81. கஸ்டமருக்கு ஃபுட்டேஜ்லாம் பென்ட்ரைவ்ல ஏத்தி கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தா நந்தா தூக்க முடியாம ஒரு வாளியை தூக்கிட்டு வந்தான். என்னவா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பிரியாணி. உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குனே. அப்பா சென்னை வந்தாரு, பிரியாணி தந்தாருன்னு பிரியாணியை நகட்டி ஆரம்பிக்கலாமான்னு இலைய விரிச்சு ஒரு கட்டு கட்டியாச்சு நண்பர்களே. சாப்பிட்ட பிரியாணி செமிக்கணும்னு இரவு ஷூட்டிங்க்கு டிராஃபிக்கை கடந்து வளையங்குளத்துக்கு வந்து நீயாடா இதுன்னு வெங்காய வெட்டின நண்பரை வம்புழுத்துட்டு நாயகனும் நாயகியும் காஸ்டியூம் என்னன்னு கேட்டதும் நாயகிக்கு காஸ்டியூமை கையில கொடுத்துட்டு நாயகனுக்கு உனக்கு காஸ்டியூம்லாம் கிடையாது, நீ ஒரு சந்தன கட்டன்னு திரும்பினா அண்ணன் நின்றுட்டு இருந்தாரு. அது எப்படி நீங்க நிக்கலாம், திரும்ப இருந்து வாங்கன்னு கேஷுவலா படியில இருந்து வர சொல்லி படத்துக்கு பாறைக்குள்ள எடுத்த சீன் டியூரேஷன் பத்தல, கூரைக்குள்ள எடுக்கணும்னு குண்டு பல்பை தொங்க விட்டு லைட் செட்டிங்லாம் பிளான் பண்ணி கூரையை கயிறை கட்டி கவர் பண்ணி நாயகன் வெக்கத்துல மேலாடைய மேல போட்டு முகத்தை மறைச்சு சந்தன கட்ட நாயகன் தான் உட இல்லாம வெக்கப்படுறான். நாயகி உனக்கு எதுக்கு வெக்கம்? கூரை செட்டிங்கை போட்டு ஃப்ரேம் பாருங்க ஜீனு ஃப்ரேம் வச்சு உனக்கும் வெக்கமான தாலி கட்டையை கையில பிடிச்சி கை மாத்தி கயிறை போட்டு இருக்குன்னு இறுக்கிட்டு மேல வந்தா. இதை வச்சு நீ என்னடா பண்றேன்னு சூர்யாவோட பல நாள் கனவு ஆசை வெறி எல்லாமே இதுதான்னு தாலியை தூக்கி காட்டினா. சரி உன்னோட ஆசை நிறைவேறப்படும்னு சூர்யா தூக்கி காட்டின தாலிக்குள்ள இருந்து அவன் ஆசைப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தா எஸ், இட்ஸ் கணேஷ் பாலா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சீனை ட்ரையல் பார்த்துட்டு ஓகே டன்னுன்னு கேமரா வந்தோடனே நடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த நடிப்பு நடிக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலான்னு காத்துக்கு கூற ஆடுது. செட்டிங்கை சரி பார்த்துட்டு கேமராமேன் கரெக்டா இருக்குன்னு சொன்னதும் ஷாட்டுக்கு போய் சொல்ற கமெண்ட்லாம் கரெக்டா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷாட்னு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருக்காம சிகரெட் டப்பா எடுத்து காட்டிட்டு இருந்தான் பீவெட்டி மண்டையன். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.